முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நீங்கள் நடத்துவது முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்காகவும் இந்துக்களிடையே ஒரு மத பிளவை உண்டாக்கவும் நடத்துகிறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள், திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட மாடல் கட்சியினர், திராவிட மாடல் தொங்கிகள் இந்த மாநாட்டை பார்த்து பயந்திருக்கிறார். என்ன மண்ணாங்கட்டிக்கு 40,000 ரூபாய் நீ வச்சிருக்க? ஏன் உண்டியல் காசு எடுத்து திக்கிற? திட்டங்கள் பெயரால, கட்டிடங்கள் பெயரால, வளர்ச்சிங்கிற பெயரால, பெருந்திட்ட வளாகங்கிற பெயரால அறநிலையத்துடைய காசுகளை ஏன் அள்ளி திங்கிறீங்க நீங்க? அல்லாஹ் எந்த ஒரு சாமி? இவங்களுடைய மதமும் இறக்குமதி, கடவுளும் இறக்குமதி. நாங்கள் இந்த மண்ணில இருப்பவர்கள், இந்த மண்ணுக்குரியவர்கள். நாங்க எப்படி வழிபாடு செய்யணும் எங்களுக்கு தெரியும். நீ பழனியில முருகன் மாநாடு நடத்தின, அரசாங்கம் நடத்துச்சுல, எந்த வாக்குக்காக நீ நடத்த? என்ன கோபம், என்ன ஆத்திரம் சேகர் பாபுக்கு? சங்கிகள், ஆமாடா அங்க சங்கிதான்டா. நீ திராவிட தொங்கி, திராவிட தொங்கி. நீ லுங்கியோடும் அங்கியோடும் கூட்டு வைத்திருக்கக்கூடிய திராவிட தொங்கி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொலி மூலம் நம்மிடம் இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமர் ரவிக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் கருத்து சார். வணக்கம். இப்போ நீங்க மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அனைவரும் கூடி நடத்துறீங்க. இதுல முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நீங்க நடத்துவது முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்காகவும் இந்துக்களிடையே ஒரு மத பிளவை உண்டாக்கவும் நடத்துகிறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இங்குள்ள எதிர்கட்சிகளால் சொல்லப்படுகிறது. அதாவது குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எல்லாமே உங்களை விமர்சிக்கிறாங்க. இது இப்பொழுது தேவையில்லாதது, மதுரையில் நடத்தக்கூடிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்புறாங்க. உங்களுக்கு பதில் என்ன? மதுரையில் நாளை மறுநாள் நடக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களுடைய மாநாடு மக்களிடம் பெரிய எழுச்சியை உருவாக்கி இருப்பதனுடைய விளைவு எதிர்கட்சிகள், திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட மாடல் கட்சியினர், திராவிட மாடல் தொங்கிகள் இந்த மாநாட்டை பார்த்து பயந்திருக்கிறார்கள். மத ரீதியாக, சமூக ரீதியாக பிளவு உருவாக்கி மதப்பதட்டத்தை உருவாக்குவதாக கசாப்பு கடைக்காரன் காருண்யம் பேசுவது போல திருமாவளவன், சேகர் பாபு, அமீர் போன்றவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்த்து நான் மிகவும் ரசிக்கிறேன். காரணம், அரசியல் ரீதியாக இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த போகிறார்கள். இது மதவாதிகள் மத பிளவுவாதத்தை உருவாக்குகிறார்கள். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் சேகர் பாபு புலம்பி தவிக்கிறார். திருமாவளவன் தன்னை சமய நல்லிணக்கவாதியாக காட்டிக்கொள்ள திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நேற்று வந்தார். திருநீறு வைத்திருந்தார். போட்டோ எடுக்கின்ற பொழுது திருநீரை அடித்தார். உடனே அந்த இஸ்லாமியருடைய அந்த சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு போறதுக்காக குல்லா போட்டார். இவர் போறது சிக்கந்தர் தர்காவுக்கு தான் திட்டம். ஆனா கோவிலுக்கு போகாம அங்க போயிடுவாரேங்கிற குற்றச்சாட்டு வந்துருங்கிறதுனால அவர் பேசுறார். நான் என்ன கேட்கிறேன், இந்த அமீர் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமா பேசுறாங்க. காரணம் சொல்றேன். நாங்கள் முருகனுக்கு விரோதி இல்லை, முருகனின் பெயரால் அரசியல் செய்பவர்களுக்கு விரோதி என்று சொல்கிறார். நான் திரும்ப வாதத்தை வைக்கிறேன். நாங்கள் அல்லாவுக்கு விரோதி இல்லை. அல்லாவின் பெயரால் அக்கப்போர் செய்கின்ற, புனித போர் செய்கின்ற இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். அப்படித்தான் நாங்க பேச வேண்டியிருக்கோம். இப்போ முருக பக்தருடைய மாநாடு ஏன் நடத்த வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு கேக்குறீங்க. நடத்தினா என்ன தப்பு? மத நல்லிணக்க, மனித சங்கிலி, மண்ணாங்கட்டி சங்கிலி எல்லாம் நீங்க நடத்துறீங்களா? அது ஏன் எனக்கு அவசியம் வந்துச்சு? அறுபடை வீடுகளிலும் முருகன் இருக்கிறார் இல்லையா? திருச்செந்தூர் இருக்கிறார், திருத்தணியில் இருக்கிறார். இத்தனை இடங்களில் இருக்கும் பொழுது நீங்க அந்த எந்த இடத்தில் இங்க திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையோ அந்த இடத்தில் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்னன்னு கேக்குறாங்க. சார், உங்களுக்கு ஏன் எதிர்ப்பாவே நீங்க நினைக்கிறீங்க? மதுரையில நடத்தக்கூடாது, அது நாங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம் சார். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாண வீட்டுக்கார விசேஷம் அவன் முடிவு செய்வான். நீ ஏன் அங்க வைக்கிற, நீ ஏன் இங்க வைக்கிற? நாங்க கேட்கிறோம். அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, சேகர் பாபு அரசாங்கத்துடைய பணத்துல உதவியோடு அரசு எந்திரங்கள் அத்தனையும் சேர்த்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பழனியில மாநாடு நடத்துறீங்க. மாநாடு நடத்துறது அரசாங்கத்துடைய வேலை கிடையாது, அறநிலையத்தினுடைய வேலை கிடையாது. திராவிட மாடல் அரசு எல்லா புகழும் முருகனுக்கு சொன்னபோது இந்த சேகர் பாபு என்ன சொன்னார்? எல்லா புகழும் முதல்வருக்கு என்று சொன்னார். கடவுள் மறுப்பு. முருகன் பெருமானுடைய அந்த மாநாட்டிற்கு, முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு முதலமைச்சர் வந்தாரா, துணை முதலமைச்சர் வந்தாரா? யார் வந்தது?
அங்க சுகிசிவம் போன்ற எடுபிடிகளை வைத்துக் கொண்டு வாடகை வாய்களை வைத்துக் கொண்டு இந்து மதத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய முருக வழிபாட்டில பிளவு உருவாக்க அவர்கள் முயற்சித்து திராவிட மாடல் என்று அரசு முத்தமிழ் நல்ல வேளை முருகனை வந்து திராவிட மாடல் சாமின்னு சொல்ல நிறுவனம். இப்போ மதுரையில நடக்கக்கூடிய இந்த விழாக்கள்ல மக்கள் கூட்டம் கூடுறதுனால ஒரு பதட்டம் ஆயிட்டாங்க. இப்போ இவ்வளவு நாள் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை தெரியாது. இப்போ நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யாரு திருப்பரங்குன்றத்தை பத்தி நாங்க பேசாத பொழுது திருமாவளவனும் அதற்கு முந்தா நாள் சேகர் பாபுவும் ஏன் திருப்பரங்குன்றம் வர வேண்டும்? சரி, திருப்பரங்குன்றத்துல வந்தாரு முதல்வர் சேகர் பாபு, அவர் அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் நேத்து திருமாவளவன் வந்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த திராவிட தொங்கி மாடல் சர்க்கார் தான், இந்த திமுக மாடல் சர்க்கார் தான். பழனியில அவங்க அரசாங்க சார்பில் மாநாடு நடந்துச்சு. அவங்க கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களே ஒரு அனைத்து மக்களுக்காகவும் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அப்படிங்கிறது பெருமை தானது. நீ யாரு கடவுளை மறுக்கிறேன்னு சொல்றதுக்கு? இந்த வீரமணி கும்பல், இந்த திராவிட கும்பல், நாத்திகவாத கும்பல், நயவஞ்ச கும்பல், செத்துப்போன கும்பல், சிந்தனை அழிவற்ற கும்பல், அழிவுள்ள கும்பல், இவன் யார் என்று சொல்றது? சரி, நான் கேட்கிற கடவுள் மறுப்பு தாண்டா அவங்க கொள்கை. என்ன மண்ணாங்கட்டிக்கு 40,000 கோயில் நீ வச்சிருக்க? ஏன் உண்டியல் காசு எடுத்து திங்கிற? திட்டங்கள் பெயரால, கட்டிடங்கள் பெயரால, வளர்ச்சிங்கிற பெயரால, பெருந்திட்ட வளாகங்கிற பெயரால அறநிலையத்தினுடைய காசுகளை ஏன் அள்ளி திங்கிறீங்க? நீங்க சட்டத்தை மீறி ஏன் பண்ற? நாத்திகவாதம் அவன் கொள்கைனா கோயிலை விட்டுட்டு வெளியில போ. நீ கடவுள் இல்லைன்னு பேசுவ பெரியார் திடல போய் இங்க கடவுள் பெறால மாநாடு நடத்தி வசூல் பண்ணி வாயில போடுவ. என்ன உங்க திராவிட மாடல்? திருட்டு மாடலுக்கு பேர் திராவிட மாடலா? வட மாநிலங்கள்ல ராமரை வைத்து அரசியல் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ் கடவுள் முருகனை வைத்து இங்கு பிளவுவாதம் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. சார், நீங்க முருகன் பெயரால மாநாடு நடத்தியது எதுக்கு? அரசியல் பண்ணவா, அவியல் பண்ணவா? திமுக தங்களை இந்து விரோதி இல்லைன்னு காட்டிக்கொள்ளத்தால நீங்க அரசியல் படுத்தத்தால அரசாங்கத்தோட தயவுல, அரசாங்கத்தோட காசுல, அறநிலையத்தோட காசுல நீங்க நடத்தல. நீ பண்ணுவது அரசியல். 90% இந்துக்கள் இருக்காங்க, நாங்க மறுக்கலன்னு சொல்றாங்களே. அப்ப வந்து இந்துன்னா கெட்ட வார்த்தை பேசுனாங்க, தாசிமான வேசிமான கருணாநிதி பேசினாரு. இவன் அந்த மந்திரி ஒருத்த பொன்முடின்னு ஒரு ஆள் இருந்தான், அவன் சைவமா வைணவமான்னு பேசினான். கண்டிச்சாங்களா அந்த கட்சியில? கண்டிச்சாங்களா சார்? 90% இந்துக்கள் தான். கட்சியில இருந்து கட்சிகளோட துணை பொதுச்செயலாளர் இறக்கிட்டாங்க. அப்புறம் அமைச்சர் அவனை ஜெயில போட்டிருக்கணுமா இல்லையா? அவனை ஜெயில போட்டிருக்கணுமா இல்லையா? என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அவனுக்கு? கண்ட நாயை எங்க இந்து மதத்தை பத்தி பேசும், நாங்க பொறுத்துட்டு போகணுமா? கட்சியில இருந்து கட்சியில இருந்து வச்சுக்கோ, வைக்காம இப்ப எனக்கு என்ன கவலை? என் சாமிக, என் மதத்தை, என் கோயிலை, என் வழிபாட்டை, என் பண்பாட்டை கேள்வி கேட்டா அவனை நான் எதிர்ப்பேன். அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. சரி, இவ்வளவு பேசுறீங்க, உண்டாகாதான் கேள்வி கேட்கிறாங்களே சார். மத பிரச்சனை உருவாக்குறது திமுகங்கிற. மதுரையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்தார்கள். இந்த பிரச்சனையை கிளப்பி நீங்க மதவாத அரசியல் செய்யறீங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேல அதுதான் வைக்கப்படுது. இது முட்டாள்களுடைய வாதம். மத பிரச்சனை உருவாக்குவது நாங்கள் அல்ல. திருப்பரங்குன்ற விவகாரம் எங்க தொடங்குது மிஸ்டர் கார்த்திக் சார் சொல்றேன். அங்க அந்த சிக்கந்தர் அவுளியா தர்காவுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய நபர் கடந்த டிசம்பர் மாசம் ஒரு போர்டு வைக்கிறார். மேலே மலைக்கு போகக்கூடிய பாதை, நம்ம தண்டபாணி சாமி கோயில் வழியா போக, நீங்க மதுரைக்காரர் எங்க அண்ணன், அதனால உங்களுக்கு சொல்றேன். அந்த தண்டபாணி சாமி கோயில் வழியா கூட போற பாதையில சிக்கந்தர் அவுளியாவுக்கு தர்காவுக்கு போற வழி, அங்க சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு இருக்குன்னு போர்டு வைக்கிறீங்க. இந்த போர்டு வச்சவனை, இந்த போர்டு வச்சது தவறு, சட்ட விதிமீறல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கும் சொல்லி புகார் கொடுத்தது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள். இத வந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சொல்றாங்க. RSS காரன் கொடுக்கல, இந்து முன்னணிக்காரன் கொடுக்கல, பிஜேபி காரன் கொடுக்கல, இந்து தமிழர் கட்சி கொடுக்கல, இந்து மக்கள் கட்சி நாங்க புகார் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்க வர்றோம். இந்த விஷயத்துல ஆண்டாண்டு காலமாக நீங்க மாமன் மச்சனா அண்ணன் தம்பியா நாங்க மதமென பிரிஞ்சது போது இனமென ஒன்றாவும் சொல்றீங்களே, இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது பள்ளிவாசல் நிர்வாகம், சிக்கந்தர் பள்ளிவாசல் நிர்வாகம். உனக்கு கெடாவிட்டுதான் நோக்கமா இருந்தா மதமென பிரிஞ்சது இந்த ஜூஸ் கொடுக்குற, ரோஸ் மில்க் கொடுக்குற, மோர் கொடுக்குறேன்னு ஏமாத்துறா பாருங்க அந்த முட்டாள். அவனோட நான் கேட்கிறேன், நீ கெடா வெட்டி தான் சாப்பிடணும்னு சொன்னா, நீ அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பாத்தியா போதி அல்லாவுக்கு படைச்சிட்டு தான் ஹலால் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னா, ஏன் கருப்புசாமி இருக்கு கிரிவல பாதையில, வெயிலூர் வந்து அம்மன் கோயில் இருக்கு, அங்க வந்து வெட்டு கெடா கட்டி சாப்பிடுவியா? உன்னுடைய நோக்கம், முஸ்லிம்களுடைய நோக்கம் இல்லாத விஷயத்தை இருப்பதாக சொல்லி ஒரு மத பதத்தை உருவாக்குறதுக்கு பின்னாடி STPA இருக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, வாடகை வாயாக இருக்கக்கூடிய திருமாவளவன் இருக்கிறார், விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு, உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் இருக்கு. அங்க ஒருத்தர் மோகன்தாஸ் என்கின்ற ஒரு நபர், அவர் வந்து முஸ்லிம், இந்துவிலிருந்து முஸ்லிம மதம் மாறிய நபர்.
அப்புறம் விஜய் கட்சியை சார்ந்த அந்த பொண்ணெல்லாம் இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம பேசி இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க திருப்பரங்குன்ற விஷயத்த நாங்க பேசல. பேசாத பொழுது திருப்பரங்குன்றத்துக்கு விஷயத்துக்கு வந்து திருமாவளவன் கலவர திட்டத்தை உருவாக்குவதற்கு காரணியா இருக்கிறாரு. இல்ல இது நீங்க யாருடைய இல்ல திட்டம், யாருடைய இல்ல தூண்டுதல்? இப்ப நீங்க நீங்க சொல்லும் பொழுது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கெடா வெட்டினாங்க அதான் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அசைவம் சாப்பிட்டாதான் பிரச்சனைகள்னு சொன்னீங்க இல்லையா. அவங்க தரப்புல இது ஒரு வாதத்தை முன்னு வைக்கிறாங்க. என்னன்னா, தமிழ் கடவுள் தான் முருகனை தவிர சைவ கடவுள்னு சொல்லி திரிக்கப்பட்டது அது. அவர் ஒரு வேட்டுவர். வேட்டுவர் எப்படி ஒரு சைவராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை சொல்றாங்க அவங்கலாம். இந்த கேள்வி எல்லாம் சேகர் பாபுட்ட போய் கேளுங்க. எங்க தமிழ் கடவுளா இந்து கடவுளான்னு கேக்குறீங்களே, அல்லாஹ் எந்த ஒரு கடவுள்? அல்லாஹ் எந்த ஒரு கடவுள்? ஆண்டி வெட்டியா அல்லாஹ்? என்னங்க பேசுறீங்க? முருகர் தமிழ் கடவுளா இந்து கடவுளா பிளவுவாதம் கேக்குறீங்களா? அல்லாஹ் எந்த ஒரு சாமி? இவனுடைய மதமும் இறக்குமதி, கடவுளும் இறக்குமதி. நாங்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள், இந்த மண்ணுக்குரியவர்கள். நாங்க வந்து எப்படி வழிபாடு செய்யணும் எங்களுக்கு தெரியும். நீ வந்து முருகனுடைய மலைய, ஸ்ரீ கந்தனுடைய மலைய சிக்கந்தர் மலைன்னு பெயர் மாற்ற முயற்சிக்கின்ற பொழுதுதான் பிரச்சனை. சிக்கந்தர் யார்? இல்ல நாயக்க இந்த மன்னர்கள், பிரச்சனைக்காக இந்த நாயக்க பிரச்சனைக்காக மன்னர்களால் இல்ல இல்ல படுகொலை இந்த செய்யப்பட்டவன். பிரச்சனைக்காக தான் நீங்க மதுரையை தேர்ந்தெடுத்தீங்களா? ஏங்க நாங்க வந்து இப்ப நான் கேக்குறேன், நீ இத்தனை நாள் வந்து திமுக பொதுக்குழு வந்து சென்னையில தான் நடந்துச்சு. திமுக பொதுக்குழு செயற்குழு. இந்த வருஷம் நீ ஏன் மதுரையில தேர்ந்தெடுத்த? திமுக மதுரையில பொதுக்குழு செயற்குழு நடத்த வேண்டிய காரணம் என்ன? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். இல்ல திமுகன்றது ஒரு அரசியல் கட்சி. அந்த ஒரு அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சார் விஷயம் நடக்கல. நாங்க நாங்க எங்க வேணாலும் மாநாடு நடத்துவோம் சார். நாங்க ஜனநாயக சக்தி தானே. இந்துக்கள் ஒன்று கூட கூடாதா? நீ ஏன் அங்க நடத்துன, நீ ஏன் இங்க நடத்துன? நீ யாரு கேட்கறதுக்கு? இந்த திருமாவளவன் யார்? அமீர் யார்? கம்யூனிஸ்டுகள் யார்? நக்சலைட்டுகள் யார்? ஏன் பிரிவினவாதிகள் யார்? ஏன் வடநாட்டுல போய் அவங்க முருகனை பத்தி பேச மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. யார் சொன்னது? இப்ப இமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசல கார்த்திக் சாமின்னு ஒரு பெரிய கோவில் இருக்கு. நான் ஊர் பேர் சரியா சொல்ல தெரியல. அங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க போயிட்டு இருக்காங்க. முருக பக்தி என்பது நாடு முழுக்க இல்ல, உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. ஜப்பான்ல இருந்து வர்றாங்க, வெளிநாடுகள்ல இருந்து வர்றாங்க. நீங்க வந்து முருகனை பத்தி இந்த பரப்புரை செய்கின்ற பொழுது உங்களுக்கு பயம் உருவாகுது. இவங்க வந்து உடனே என்ன சொல்றா திருமாவளவன் என்ன நேத்து முக்குளத்தோர் வாக்குகளை ஆமா கவர்வதற்கு, அதான் அதான் அடுத்து கேட்கணும்னு பெறுவதற்கு. நினைச்சேன். முக்கரத்தோள் நீங்க வாக்குகளை கேட்டு நான் அறுவை சொல்றேன், செய்வதற்காக. முக்குளத்தோர் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு முருகன் மாநாடுன்னு கேட்கிறேன். பழனியில நீ எதுக்காக நடத்தின? நான் திராவிட மாடல் அரசு சேகர் பாபு கேட்கிறேன். இந்த திராவிட தொங்கிய கேட்கிறேன். ஸ்டாலினுக்கு கூட்டாளியா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கையாளா இருக்கிறாருல அல்லலியா பாபு, அவர்கிட்ட கேட்கிறேன். நீ பழனியில முருகன் மாநாடு நடத்தின, அரசாங்கம் நடத்துச்சுல, எந்த வாக்குக்காக நீ நடத்தின? நாங்க இந்துக்கள் முருகன் கடவுள் முக்குளத்து மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குலத்துக்கு சொந்தமான தெய்வம். அவன் சமத்துவ கடவுள். அவன் தான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவன். புரிஞ்சுக்கங்க. நீங்க எங்க முருகப்பெருமானுடைய மாநாட்டை இந்துக்கள் ஒற்றுமைய கண்டு உங்களுக்கு பொச்சரிச்சல் அப்படிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்துறேன். இல்ல உங்களுக்கு தவறான எரியுது. வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அது வேண்டாம். சரியான மாறு வார்த்தை வார்த்தை. தான். சரியான வார்த்தை, அது ஒன்றும் தவறு கிடையாது. டிக்ஷனரியில கெட்ட வார்த்தை கிடையாது. சரியான வார்த்தை தான். உங்களுக்கு எரிச்சல், அதனால உங்களுக்கு கதறீங்க. இன்னும் கதறுங்கடா நீங்க. நீங்க பூரா கதறணும். இல்ல சங்கிகள்ங்கிற, ஆமா நான் இப்ப இப்ப சங்கிதான். இப்ப இப்ப நான் நீங்க இல்ல சங்கி. இல்ல இப்போ இவ்வளவு நீங்க வேகமா பேசுறபடி அனைவரும் ரொம்ப ஒரு வேகமா தீவிரமா இருந்தா அந்த இடத்துல பிரச்சனை வராதான்னு தான் கேக்குறாங்க. ஐயா, அமைதியா தானே மாநாடு போய்கிட்டு இருக்கு. ம், இந்த திருமாவளவன் ஏன் வந்து சிக்கந்தர் தர்காவை பார்க்க போறேன்னு போறாரு. அப்ப என்ன வழி சொல்றாரு தெரியுமா? ம். நீங்க மாநாட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் பூரா திருப்பரங்குன்றத்துக்கு போங்க, முருகனை கும்பிடுங்க, மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் கும்பிடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வழி சொல்றாரு திருமாவளவன். அமைதியா பாரு, இந்துக்களை வந்து வன்முறையால மாத்திர முயற்சிக்கிறாரா திருமாவளவன்? கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் வேணாமா? உனக்கு திருநீர் வேணாம், திருமாவளவனுக்கு ஓட்டு வேணுமா? திருநீரை அழிப்பதே இந்த திராவிட மாடல் கட்சிகளுடைய வாடிக்கையா இருக்கு. ஸ்டாலின் ஸ்ரீரங்கத்துல பொட்டு அடிச்சார். உதயநிதி ஸ்டாலின் அல்லலியா சொல்லிக்கிட்டு பாதிரியார் காலில் போய் மண்டியிட்டார். திமுகவில் இருக்கக்கூடிய பலரும் சொல்லுகிறேன், நாங்கள் நாத்திகவாதிகள் பா. திடீர்னு இந்துக்கள் ஒன்னாச்சு, நாங்களும் இந்துக்கள் தான் பா. வேலுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லப்பா. நீ வேல் பிடிச்சிய திருமாவளவன், சாரி இவர் வேல் திருமாவளவன் சரி, இவர் உதயநிதியா இருக்கட்டும், முதலமைச்சர் எல்லாம் வேல் பிடிச்சிங்களே. ஏன் இதே திருமாவளவன் 3 மாசத்துக்கு முன்னாடி பழனி கோயிலுக்கு வந்தாரு. கொஞ்சமாவது மனசு திருந்திருக்குன்னு பார்த்தேன். இந்த ஆள் திருந்த மாட்டார். நான் ரொம்ப கண்ணியமா நினைக்கக்கூடிய நபரு. திருநீர் நெத்தில தான் உனக்கு என்ன சார் பிரச்சனை? திருநீர் அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு வச்சுட்டானா அது நம்பிக்கை ஏத்துக்கிட்டியா? கார்ல போய் அழிச்சுக்க, யாரு கேட்க போறா? நீ பொதுவெளியில திருநீர் அவமதிப்பது என்பது 1/2 மணி நேரம் இருந்ததே.
அப்படின்னா ஏதோ ஒரு திருநீர் வந்து உன் நெத்தியில உட்காருக்கு தவம் கிடந்ததா? எங்க திருமந்திரம் சொல்லுது சார். எங்களுடைய திருநீட்டு பதிகத்தின்படி திருநீர் எவ்வளவு புனிதம் அது புரிஞ்சுக்க நம்ம திருமாவளவன். புல்லா போடுறது என்ன? யாரை ஏமாத்துறதுக்கு? அல்லா பேர சொல்லிட்டு யாரை ஏமாத்துற நீனு? தப்பு. திருமாவளவன் செய்வது முழுக்க முழுக்க சுயநல அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல், பச்சோந்தி அரசியல், பதவிக்கான அரசியல், பதவி வெறிபிடித்த அரசியல், ஓட்டு நாடக அரசியல், இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் என்ற கபட நாடத்திற்காக இவர் செய்யக்கூடிய கைக்கூலி தலைவர் குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிறேன். மிக்க நன்றி. அதாவது முருக பக்தர்கள் மாநாடு நீங்க அனைவரும் கூடி நடத்துறீங்க. இதனால் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறினீர்கள். வேற ஏதாவது சொல்ல பிரச்சனைகள் ஐயா விரும்புறீங்களா? தவறான ஐயா, நீங்க தவறா பதியாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. தமிழையும் தெலுங்கையும் நீங்க பிரிக்க முடியாது. நீங்க தெலுங்கு மன்னன் சொல்லக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்பொழுதும் வணங்கியது யார? திருச்செந்தூர் முருக கடவுளை, தமிழ் கடவுளை. இங்க தமிழ் உடனே பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறிய? சோனியா காந்திக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அல்லாசாமிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இந்த சேகர் பாபுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? இவருடைய முன்னோர்கள் யார் சார்? எந்த மொழி சார்? நான் மொழி பிரச்சனை உருவாக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையற்று வாயை கொடுத்துட்டு இவங்க பண்ணக்கூடிய இந்த வம்பு வழக்கெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. முருகன் மாநாடு வெற்றி பெறும். நிச்சயமாக இந்த முருக விரோதிகள், தெய்வ விரோதிகள், கந்த விரோதிகள் தேர்தல் களத்தில் காணாமல் போவார்கள். முருகனுடைய சூரசம்ஹாரம் 2026 நடக்கும். திமுக நடத்தி அரசு நடத்திய பழனி மாநாடுல அரசியல் பேசப்பட்டது. அதே போல இதில் அரசியல் பேசினாலும் தவறு இல்லை. பக்தி உள்ள இந்துக்கள் சக்தி படைத்தவர்களாக மாற வேண்டும் என்பது மாநாட்டு செய்தி. அனைவரும் வாருங்கள் மாநாட்டிற்கு. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அது சின்ன ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்களும் இப்போ இந்த மாநாட்டை பத்தி அரசியலாக போறீங்களா? அதுவும் நீங்க சொல்லும்படி பார்க்கும்போது அரசியல் பேசுவோம் சொல்றீங்களே. சார், நீங்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீக மாநாடுங்கிற பெயர்ல அரசியல் பேசுகின்ற பொழுது ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் அரசியல் பேசினால் என்ன தப்பு? ம். என்ன தப்பு? திமுக பேசலையா அரசியல்? இது திராவிட மாடல். ஒரு அரசாங்கத்தோட காசு. நான் ஒண்ணுமில்ல, நான் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வச்சிருக்கேங்க. அரசாங்கத்தோட அனைத்து எந்திரங்களை பயன்படுத்தி அரசாங்கத்துடைய காசுகள் எல்லாம் வச்சு பழனியில மாநாடு நடத்துற மாதிரி என்னெல்லாம் அனுமதிச்சா 10 லட்சம் பேரை கூட்டுவேன். நாங்க வந்து ஊர் ஊரா மக்களை ஒருமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஒற்றுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஒற்றுமை உணர்ச்சி உங்களுக்கு பிடிக்காம என்ன கோபம், என்ன ஆத்திரம் அந்த சேகர் பாபுக்கு? சங்கிகள். ஆமாடா, அங்க சங்கிதான்டா. நீ திராவிட தொங்கி, திராவிட தொங்கி, நீ லுங்கியோடும் அங்கியோடும் கூட்டு வைத்திருக்கக்கூடிய திராவிட தொங்கி இந்த சேகர் பாபு. திராவிட மாடல் என்பது திருட்டு மாடல், திருமுருகனுக்கு எதிரான மாடல், கந்த கடவுளுக்கு எதிரான மாடல். நாத்திகம் ஒருபுறம் பேசுறது, நீ டபுள் ஸ்டாண்டுல ட்ரிபிள் ஸ்டாண்டு பச்சோந்திகளுக்கே பாடம் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறார் இந்த சேகர் பாபு. நிச்சயமாக முருக கடவுளுடைய சூரசம்ஹாரம் 26 நடக்கும். முருகனுடைய ஆட்சி அமைக்கும். மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய நேர்காணல் மிக்க நன்றி.